பசியினால நாம் ஏன் அவதிப்படுகிறோம்? காரணம் என்னவென்றா, மனித உடலோ அல்லது எந்த ஒரு விலங்கோ அனுபவிக்கும் மிக வலிமையான உணர்வு பசிதான். உங்களுக்கு தெரியும், நான் பசிக்காகவே வாழ்கிறோம். எனவே நீங்கள் வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் செயல்பாடுகள் பசியை சுற்றியே இருக்கின்றன. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவை சுற்றி. ஒருவேளை நீங்க உணவ தவிர்த்தா, அந்த விஷயம் வரத் தொடங்குகிறது. உணவ பற்றிய எண்ணங்கள் வரத் தொடங்குகின்றன. அதனால தான் நாம் அனைவரும் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கோம். உணவு நல்லது. உணவு உங்களுக்கு ஒரு உற்சாகத்த தரும் என்று நாம் நினைக்க வைக்கப்பட்டுள்ளோம். அதேபோல் நான் உங்களுக்கு சில உதாரணங்கள சொல்றேன். நீங்க ஒரு பீஸா அல்லது சிப்ஸ் சாப்பிட்டா, அது கேரட் அல்லது வெள்ளரிக்கா சாப்பிடுவதை விட அதிக உற்சாகத்த தரும். எனவே சாலடு, வெள்ளரிக்கா, கேரட்டு அல்லது கீரைகளை விட அந்த எண்ணெய், இனிப்பு, பொரித்த உணவுகளை சாப்பிடுவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அப்படியா? ஏன்னா, நாம அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். எண்ணெய், பொரித்த, சர்க்கரை நிறைந்த உணவுகள சாப்பிட்டா, அதிக காலம் வாழலாம் என்று நாம் நினைக்க வைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் மாடுகளப் போல புல் அல்லது கேரட், வெள்ளரிக்காய், கீரைகள மட்டும் சாப்பிட்டால், நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது. எனவே அதுதான் நல்ல உணவு என்று நாம் நினைக்க வைக்கப்பட்டுள்ளோம். அதனால் அதன் பலனும் சிறப்பாக இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்னவென்றா, தற்போதைய காலத்துல அது மிக அதிகமாக கிடைக்கிறது. ஆனா நமது மரபணுக்கள் பழமையானவை. அவை இன்னும் மிகவும் பழமையானவை. அவை இன்னும் சில மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. அது மாறவில்ல. அது முழுமையாக மாறுவதற்கு இன்னும் சில மில்லியன் ஆண்டுகள் ஆகும். எனவே நாம் பழைய மரபணுக்களுடனேயே சிக்கியுள்ளோம். எனவே நாம் இன்னும் அதிக ஆற்றல் கொண்ட உணவுகள சாப்பிட வேணும்னு நினைக்கிறோம். என்றாவது ஒரு நாள் பஞ்சம் வரும். அப்போது நாம் சிக்கிக் கொள்வோம். எனவே இது ஒரு உணவு சேமிப்பாக இருக்கும் என்று நாம் வாழ்கிறோம். எனவே நாம் இந்த பழைய மரபணுக்கள் மற்றும் புதிய சூழலில் சிக்கியுள்ளோம். இப்போது நீங்க அத புரிஞ்சுக்கிட்டா, அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம்.